தாம்பத்தியமா அப்படின்னா அந்த வார்த்தைக்கு தாம்பத்தியன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த வார்த்தைக்கு தாம்பத்தியம்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. தமிழ் வார்த்தை மன்மதமாக அனுபவிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது நடைமுறை வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னா உடல் உறவுன்னு சொல்லுவாங்க. தாம்பத்தியம்னு ஒரு நாகரிகமான வார்த்தையை அவங்களுக்கு பயன்படுத்த முடியாது. காதலர்களுக்குள்ள உறவு ஏற்பட்டால் அது தாம்பத்திய உறவுன்னு சொல்ல மாட்டோம். சரி, ஓகே. அப்புறம் ஒன் டே ஸ்டாண்டுன்னு சொல்கிறானுங்க, ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு சொல்லிக்கிறாங்க, லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்க. இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படியெல்லாம் வாழற காலமாக இருக்குது. எதையாவது அந்த மாதிரி தாம்பத்தியம்னு சொல்ல முடியுமா? எதையுமே தாம்பத்தியம்னு சொல்ல முடியாது. காசு பணம் கொடுத்து பாலியல் தொழிலாளிகளோட சேர்றாங்க. அதை தாம்பத்தியம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா தாம்பத்தியங்கிறது புனிதமானது. புனிதமானதாக இருப்பதால தான் ஒருத்தர் கல்யாணம் ஆனால் முதல் நாள் தொடக்கமே என்ன ஆகுது? எதை வச்சு தொடங்குறாங்க அப்படின்னா, துணி துவைக்கிறத வச்சு தொடங்குறாங்களா, சாப்பாடு பொங்குறத வச்சு தொடங்குறாங்களா, வீட்டுக்கு என்ன பண்ணி அந்த குடும்ப வாழ்க்கையை தொடங்குறாங்க சொல்லுங்கள்? விளக்கேற்றிக்க சொல்லுவாங்க பெண்களை. அதுக்கப்புறமா பெண்களை விளக்க சொல்ல, ஆண்கள் விளக்கேற்றுறது, பெண்களை விளக்கேற்றுறாங்க. அப்போ ஆண் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு வேலை இல்லை. என்ன வேலைன்னா, அன்றைக்கி ராத்திரியில் முதல் இரவு நடக்கும். முதல் இரவுல இருந்து தான் அவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க. புனிதமாக இருக்கிறதுனால மட்டும்தான் கல்யாணம் பண்ணவங்க முதலிரவு பண்ணால் அதுக்கு உற்றார் உறவினர் மற்றவரெல்லாம் கூட வாழ்த்தி அனுப்புகிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க, வாழ்த்தி அனுப்புகிறாங்க. வேறு எங்கேயாவது அது மாதிரி நடக்குமா? லவர்ஸுங்களுக்கு வாழ்த்தி அனுப்ப முடியுமா? விபச்சாரத்துக்கு வாழ்த்தி அனுப்ப முடியுமா? ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு வாழ்த்தி அனுப்ப முடியுமா? லிவிங் டுகெதருக்கு வாழ்த்தி அனுப்ப முடியுமா? எங்கேயுமே பண்ண முடியாது. ஆனால் திருமணமான தம்பதியர் ஆன உடனே அவர்களுக்கு பெயர் தம்பதியர். தம்பதியர்ன்ற வார்த்தை எதுலேருந்து வந்ததுன்னா, தாம்பத்தியம் அனுபவிக்கிற நபர்களுக்கு பேர் தம்பதியர். அதுவும் யார்? இவரோட இந்த தம்பதியர் சகேதரமாக அனைவரும் வரணுனாக இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன் டு ஒன் அவ்வளோதான். ஒருத்தர் கணவர் மனைவி இப்படி இருக்கிறவங்க தான் தம்பதியர். ஸோ தாம்பத்தியம் தாங்க மிக சிறந்த பொருத்தம். ஜாதக ரீதியாக தாம்பத்தியத்தோட பலங்களை பார்க்கணுங்க. படுத்து சுகன்றது 12ஆம் இடமா இருக்குதுங்க. அது 12ஆம் இடம்